ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள் இன்று 5/7/2025 ஆனி மாதம் 21ஆம் நாள் விஸ்வாவசு வருடம். அற்புதமான நாள் இன்றைய நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 5:46 சூரிய அஸ்தமனம் மாலை 6:39 இன்றைய ஆதிக்க கிரகம் சனி பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும், பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் காலை 8:45 வரை, அதேபோல் மாலை 4:45 முதல் மாலை 5:45 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை, குளிகை நேரம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை மாலை 5 முதல் 6 வரை. இந்த நேரத்திலே என்ன செய்யலாம்? பழைய வீட்டை சுத்தம் செய்யலாம், பழைய வண்டி வாகனங்களை விற்கலாம், அது விஷயமாக பேசலாம். அதேபோல் ஏதேனும் ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு விவாகரத்து நடைபெற்றிருந்தால் இன்றைய இந்த நேரத்திலே மறுமணத்துக்கான முயற்சிகளை தொடங்கலாம். ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம். குடும்பத்திலே இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்கான பேச்சுவார்த்தைகளை துவங்கலாம். மொத்தத்தில் பிரிந்தவர்கள் கூடுகின்ற அற்புதமான நேரம் இந்த நேரம். கவனமாக இருக்க வேண்டிய கோரை செவ்வாய் கோரை. நேரம் காலை 8 முதல் 9 வரை, மதியம் 3 முதல் 4 வரை. இந்த நேரத்திலே அமைதியாய் இருப்பது நல்லது. சண்டை சச்சரவுகளுக்கான வாசல்கள் திறக்கும். ஆகவே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய நாக்கை கட்டுப்படுத்த வேண்டும் இந்த வேளையிலே. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 9:32 வரை சுவாதி, அதன் பின்பு விசாக நட்சத்திரம். இன்றைய திதி இன்று இரவு 8:18 வரை வளர்பிறை தசமி, அதன் பின்பு ஏகாதசி திதி வருகின்றது. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் இன்று இரவு 9:32 வரை உத்திரட்டாதி, அதன் பின்பு ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் துவங்குகின்றது. கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற அற்புதமான நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதேபோல் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் கிடைக்கின்ற நல்ல நாள். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள், பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். ஆகவே எதிலும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை சற்று தள்ளி போடுவது நல்லது. அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் மௌனத்தை கடைபிடியுங்கள், கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற நல்ல நாள். புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். அதேபோல்
பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நல்ல நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். பணவரவு அதிகரிக்கும். சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு இன்றைய நாளிலே ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிகின்ற நல்ல நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். பண வரவு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். உறவினர்களால் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். தாய் வழி உறவுகள் மூலம் ஆதாயம் உண்டாகும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் அற்புதமான நாள். இன்றைய நாளிலே ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் எல்லாம் பெரும் வெற்றி கிடைக்கும். இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். அலுவலகத்திலே சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான வளர்ச்சி ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் எதிர்பார்த்த நேரத்திலே கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சிறப்பான நாள் இது. ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உறவினர்களோடு வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். சிறப்பான நாள் இது. சுப செலவு செய்வீர்கள். மொத்தத்தில் இன்றைய நாள் அற்புதமான நாள். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே மனம் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். கடன்கள் அடையும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மொத்தத்தில் காரிய தடைகள் எல்லாம் விலகி காரிய வெற்றிகள் உண்டாகின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? ஆஞ்சநேயரை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். மனதுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருங்கள். இஷ்ட தெய்வம் குலதெய்வம் இருவருடைய பெயரையும் சொல்லிக்கொண்டே இருங்கள். தேவையில்லாமல் மற்றவருடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். மேலதிகாரிகளால் அலுவலகத்திலே நெருக்கடிகள் உண்டாகும். கவனமாக இருக்க வேண்டும். வேலையிலே கவனத்தை செலுத்துங்கள். சிந்தை முழுவதும் வேலையிலே இருக்க வேண்டும். செய்கின்ற காரியத்திலே இருக்க வேண்டும். சிந்தை சற்று தடுமாறினால் பிரச்சனைகளிலே சிக்கிக்கொள்வீர்கள். ஆகவே கவனமாக இருக்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். ஆக இன்றைய நாளிலே கவனத்துடன் இருங்கள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுங்கள். வாழ்த்துக்கள்.
தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலமும் உறவினர்கள் மூலமும் அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி காரிய வெற்றிகள் கிடைக்கின்ற நல்ல நாள். உடல் ஆரோக்கியத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாள். இன்றைய நாளிலே ஆஞ்சநேயரை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கடன் தொல்லைகள் விலகும். மனக்குழப்பங்கள் தீரும். புதிய முயற்சிகள் எல்லாம் அற்புதமாக கைகூடி வரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு தந்தை மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய நாள். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகி காரிய வெற்றிகள் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற அற்புதமான நாள். நண்பர்கள் மூலமும் உறவினர்கள் மூலமும் ஆதாயம் உண்டாகும். சிறப்பான நாள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும். மௌனத்தை கடைபிடியுங்கள். மனக்குழப்பும் பதற்றமும் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். அவற்றை அகற்றுவதற்கு ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள். நீங்களும் கடன் வாங்காதீர்கள். இன்றைய நாளிலே மௌனத்தை பெரிதும் கடைபிடியுங்கள். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். புதிய முதலீடுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். விட்டு கொடுத்து செல்லுங்கள். பொதுவாகவே மற்றவரை பற்றி எதுவும் யாரிடத்திலும் பேசாதீர்கள். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ள வேண்டிய நாள். ஆகவே இன்றைய நாளிலே கவனத்தோடு இருங்கள். ஆஞ்சநேய பகவானை வணங்குங்கள். ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் சாற்றுங்கள். அதேபோல் வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். அனைவரும் ஆஞ்சநேய மூர்த்தியை இன்றைய நாளிலே வணங்குவோம். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. வேலிருக்க வினையில்லை, மயிலிருக்க பயம் இல்லை. வேந்தனே உனை வணங்குவோர்க்கு வாழ்விலே துயரில்லை. முருகா 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 முருகா. திருப்போரூர் முருகப்பெருமானுக்கு அரகரோகரா. திருப்போரூர் முருகப்பெருமானுக்கு அரகரோகரா. திருப்போரூர் முருகப்பெருமானுக்கு அரகரோகரா. முருகப்பெருமான் கந்த கடவுள், நம்முடைய சொந்த கடவுள். சுக்குக்கு மிஞ்சிய தெய்வம் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை என்பது நம்முடைய மூத்தோர் மொழி. இந்த முருகப்பெருமான் அசுரர்களை எல்லாம் அழிக்க அவர்களோடு 3 இடங்களிலே போரிட்டதாக வரலாறு சொல்கின்றது, புராணம் சொல்கின்றது. திருச்செந்தூரிலே கடலிலே போரிட்டு மாயை, அதாவது
உலகம் நிலையானது என்ற எண்ணம், அதனை அடக்கினார், மாயையை அடக்கினார். அடுத்து திருப்பரங்குன்றம். இந்த திருப்பரங்குன்றத்திலே நிலத்திலே போர் செய்து கன்மத்தை, கன்மம் என்றால் வினைப்பயன், அந்த வினைப்பயனை அழித்தார். அடுத்ததாக திருப்போரூர் கந்தன். இந்த திருப்போரூரிலே விண்ணிலே போர் புரிந்து ஆணவத்தை அடக்கி நமக்கு ஞானம் தந்தார். திருப்போரூர் கந்தனை வணங்கினால் நல்ல ஞானம் கிடைக்கும். இதனால்தான் திருப்போரூரிலே கந்தசுவாமி என்கின்ற திருப்பெயரோடு முருகப்பெருமான் அருள்பாலிக்கின்றார் நமக்கெல்லாம். திருப்போரூர் சென்று முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு நல்ல ஞானம் கைகூடும். நீங்கள் ஒரு எழுத்தாளரா, முருகப்பெருமானை வணங்கினால் உங்களுடைய எழுத்து வன்மை அதிகரிக்கும். நீங்கள் ஒரு பாடகரா, முருகப்பெருமானை திருப்போரூரிலே வணங்குபவர்களுக்கு நல்ல இசை ஞானம் அதிகரிக்கும். அதேபோல் ஆய கலைகள் 66ஐயும் தருபவன் முருகப்பெருமான். இந்த திருப்போரூர் கந்தனை, கந்தசுவாமியை வழிபடுபவர்களுக்கு ஞானம் பெருகும். ஆக இப்படிப்பட்ட முருகப்பெருமானை யார் யாரெல்லாம் தரிசித்திருக்கின்றார்கள் தெரியுமா? பொதிகை மலை செல்லும் வழியிலே அகத்திய பெருமான் இங்குள்ள முருகனை தரிசித்திருக்கின்றார். அதேபோல் தாரகனுடன் போர் நடந்ததால் இத்தலத்துக்கு போரூர், தாருகாபுரி, சமராபுரி என்ற பெயர்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றது. ஏது பிழை செய்யணும் ஏழை என கருளி தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற போரூர் திருப்போரூர் தனி முதலே என்ற பாடல் வரும். ஆக தாருகாபுரி, சமராபுரி, ஆக தாருகாபுரி, சமராபுரி என்றெல்லாம் இந்த ஊருக்கு பெயர்கள் ஏற்பட்டது. சென்னையை அடுத்த மகாபலிபுரம் செல்கின்ற சாலையிலே இந்த தலமானது, திருப்போரூர் தலமானது அமைந்திருக்கின்றது. இத்தலத்திலே முருகப்பெருமான் அற்புதமான முறையிலே வீட்டிலிருந்து தன்னை நாடி வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் அருள் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஓம் எனும் பிரணவ மந்திர மலை மீது அமர்ந்திருப்பதாக முருகப்பெருமானை பற்றி சொல்கின்றார்கள். இதனால்தான் கிழக்கு நோக்கி உள்ள இத்தலத்திலே முருகனை மனம் உருகி வழிபட்டால் முருகனுடைய 6 படை வீடுகளையும் தரிசனம் செய்த புண்ணியம் கிடைக்கும். இத்தலத்திலே முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு காட்சி தருகின்றார் நமக்கெல்லாம். இங்குள்ள முருகர் தன்னை சுயம்பு உருவாக வெளிப்படுத்தியவர், அதாவது தானாக வெளிப்பட்டவர். திருப்போரூருக்கு யுத்தபுரி என்ற இன்னொரு பெயரும் இருக்கின்றது. திருச்செந்தூரிலே கடலோரத்திலும் திருப்பரங்குன்றத்திலே தரையிலேயும் அசுரர்களோடு மோதி சண்டையிட்டு வென்ற முருகப்பெருமான் இத்தலத்திலே விண்ணிலே போர் புரிந்து அழித்ததாக வரலாறு சொல்கின்றது. ஆகவே இந்த அற்புதமான திருப்போரூர் தலத்துக்கு வந்து முருகப்பெருமானை தரிசிப்பவர்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஒரு சமயம் விருத்தாச்சலத்திலே சிதம்பர சுவாமிகள் என்பவர் சமாதி நிலையிலே தியானம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அவருடைய தவத்திலே முருகப்பெருமான் காட்சி தந்து திடுக்கிட்டு தன்னை கண்ணை திறந்து பார்த்த சிதம்பர சுவாமிகள், இதற்கு என்ன காரணம்? கனவிலே முருகப்பெருமான் வந்தாரே, தூக்கத்திலே தானே கனவு வரும், நாம் தியானம் தானே செய்தோம், அப்படியானால் என் முருகன், என் மனம் முருகனை நினைத்து தியானிக்காமல் அமைதியாக உறங்கியதா என மனதிலே பலவிதமான சந்தேக குழப்பங்கள் அவருக்கு ஏற்பட்டது. சிதம்பர சுவாமிகள் உடனே மதுரைக்கு சென்று மீனாட்சி அம்மனை வேண்டி 45 நாட்கள் கடுந்தவம் செய்தார். அத்தோடு கலிவெண்பா பாடினார். இதை கேட்டு மகிழ்ந்து அவர் தவத்தை ஏற்று அன்னை மீனாட்சி காட்சி தந்து, தேவையில்லாமல் மனக்குழப்பத்திற்கு ஆளாக வேண்டாம், முருகன் உன்னுடைய தவத்தை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய கனவிலே காட்சி தந்திருக்கின்றான், நீ நேரடியாக திருப்போரூருக்கு செல், அங்குதான் அகத்திய முனிவர் முருகப்பெருமானிடம் ஞானோபதேசம் பெற்றார். அத்தோடு அலைவுகள் அவ்விடத்திலே அமர்ந்து தவம் செய்து அவருக்கு இருந்த சாபத்தை நீங்கி திருமாலோடு இணைந்தார். இவ்வாறான சிறப்பு வாய்ந்த இடத்திலே முருகனும் அவருடைய தேவிகளும் மண்ணுக்குள் மறைந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு அங்கு கோவில் கட்ட இதற்கு முன்பு 6 முறை முயற்சி செய்தும்
தோல்வியிலே முடிந்துவிட்டது. எனவே நீ அவர்களை பூமியிலே இருந்து எடுத்து அந்த இடத்திலே கோவில் கட்டு என்று அருள்வாக்கு புரிந்தாள் அன்னை மீனாட்சி. அதனை ஏற்று சிதம்பர சுவாமிகள் உடனே திருப்போரூருக்கு திரும்பினார். அங்கு பல இடங்களிலே முருகப்பெருமானுடைய சிலைகளை தேடினார். பனைமரக் காடாக இருந்த அந்த ஊரிலே அன்னை கூறியது போல் ஒரு இடத்திலே முருகப்பெருமானும் அவரோடு வள்ளி தெய்வானை சிலையாக தோன்றினார்கள். அந்த இடத்திலேயே ஆலயத்தை கட்டும் பணியை தொடங்க நினைத்தார். ஆனால் தன்னிடம் அத்தனை பண வசதி இல்லை. அப்படி இருக்கும்போது அன்னை மீனாட்சி தன்னிடம் இப்படி ஒரு துருப்பணி பொறுப்பை ஒப்படைத்திருக்கின்றாரே என தவித்தார். அப்போது திண்டிவனத்தை அடுத்து கிளியனூரில் இருந்து ஓர் அம்மையார் பொன் ஒன்றை எடுத்து வந்து, சுவாமி, நீங்கள் கோவில் கட்டுவதாக கேள்விப்பட்டேன், என்னுடைய சிறு காணிக்கை என்று கூறி சிதம்பர சுவாமிகளிடம் தந்தார். மறுநாளே சென்னை பாளையத்தார் செட்டியார் என்பவர் 2 பை நிறைய தங்க நகைகளை திருப்பணிக்காக சுவாமிகளிடம் கொடுத்தார். இதுபோல் இறைவனுடைய சக்தியால் பலர் சிதம்பர சுவாமிகளுக்கு உதவ முன்வந்தார்கள். இதன் மூலம் சிதம்பர சுவாமிகள் அந்த கோவிலை கட்டி முடித்தார். ஆகவே இதிலிருந்து ஒன்று தெரிகின்றது, இறைவன் நினைத்தால்தான் இறைவனுக்கு நாம் கோவில் கட்ட முடியும். நம்மிடம் பணம் இருக்கின்றது என்பதற்காக நாம் நினைத்து கோவில் கட்ட முடியாது. பணமே இல்லை என்றாலும் நம்மால் கோவில் கட்ட முடியும் என்றால் அது இறைவனுடைய சித்தம் இருந்தால்தான் நடக்கும். இத்தலத்திலே ஸ்ரீ சிதம்பர சுவாமிகளால் முருகனுடைய சிலை கண்டறியப்பட்ட போது அது ஒரு பனை மரத்திலே செய்யப்பட்ட பாத்திரத்தால் மூடப்பட்டிருந்தது. அந்த பாத்திரத்தை தற்போதும் கோவில் அலுவலகத்திலே வைத்திருக்கின்றார்கள். அக்ஷய பாத்திரத்தை போல் இந்த பனை பாத்திரம் செல்வத்தை தருவதாக ஐதீகம். நைவேத்தியத்திற்காக அரிசியை இதிலே இருந்துதான் வைத்திருக்கின்றார்கள். அதேபோல் நவராத்திரி நாட்களிலே வள்ளி தெய்வானைக்கு 9 விதமான அலங்காரங்கள் செய்யப்படும். சிவனைப் போல இங்கு ஐப்பசி பௌர்ணமியிலே முருகப்பெருமானுக்கு அன்னாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெறும். எங்குமே காண முடியாத ஒரு காட்சி. சிவராத்திரி அன்று 4 கால பூஜையும் இங்கு விசேஷமாக நடைபெறும். முருகனுடைய உருவ அமைப்பானது மிக மிக சிறப்பாக தானாகவே தோன்றியவர் என்பதால் பிரதான பூஜைகள் செய்வதற்காக சுப்பிரமணிய யந்திரம் பிரதிஷ்டை செய்திருக்கின்றார்கள். எனவே இங்கு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் கிடையாது. கூர்ம பீடத்தின் மேலுள்ள இந்த யந்திரத்திலே முருகனுடைய 300 திருப்பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. முருகனுக்கு பூஜை நடந்த பின் இந்த யந்திரத்திற்கு பூஜை நடக்கும். பிரம்மாவிற்குரிய அட்சர மாலை, கண்டிகை, சிவனைப் போல் வலது கையால் ஆசீர்வதிக்கும் அபயஹஸ்த நிலை, பெருமாளைப் போல இடது கையை தொடையிலே வைத்து ஊர்ஹஸ்த நிலை என மும்மூர்த்திகளுடைய அம்சமாக முருகப்பெருமான் விளங்குகின்றார். ஆகவே இந்த முருகப்பெருமானை வணங்கினால் மும்மூர்த்திகளையும் வணங்கிய பலன் நமக்கு கிடைக்கும். மூலவர் சன்னதி பக்கவாட்டிலே அவரது ஒரு வடிவமாக குக்குடாத்பஜர், குக்குடம் என்றால் சேவல் என்று அர்த்தம், குக்குடாத்பஜர் சிலை இருக்கின்றது. ஒரு கையிலே சேவலை வைத்திருப்பதால் இவருக்கு இந்த பெயர் ஏற்பட்டது. ஆகவே வெளிநாடு செல்வதற்கான வேலைக்காக வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்பவர்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து முருகப்பெருமானை வணங்கினால் அவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாட்டிலே வேலை கிடைக்கும் என்பது ஐதீகம். இப்படி எல்லா சிறப்புகளும் ஒன்று சேர்ந்த அந்த திருப்போரூர் கந்தசாமியை வணங்கி வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் பெற்று வளமாக வாழ்வோம். முருகாச்சரணம், முருகாச்சரணம், முருகாச்சரணம். நன்றி, வணக்கம்.